வியாழக்கிழமை மார்னிங் ரொம்ப ஏர்லியராகவே எழுந்துட்டேன். கொஞ்சம் பொறுப்பாயிட்டேன் போல். 5:10க்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. அப்படி இப்படின்னு புரண்டு ஒரு 5:45க்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன். ஃபஸ்ட்டு வந்ததுமே நான் நைட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தில் அடுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காஃபி குடித்தேன். ஒரு 2 நாளாக ரொம்ப கோல்டாகவும் ஹெட்டேக்காகவும் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சிம்பிளாகவே லஞ்ச் பண்ணிடலான்ட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வறுத்து ஊற்றி குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஷாரிஃப்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அவன் கேட்குறான். ஸ்கூலுக்கு போக கொஞ்சம் அவன் வந்து தயங்குறான். அதனால் அவனுக்கு பிடிச்சமே ஒரு 10 டேஸ் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போவானேன்ட்டு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, இது கூடவே கேரட், பீன்ஸு, குடமிளகா சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி அரைச்சது சேர்த்து வதக்கிட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கிட்டு, தண்ணி சேர்த்து வேக வச்ச பாஸ்தாவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு, இது கூடவே வறுத்தெடுத்த முட்டையை சேர்த்து கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொல தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ வந்து லஞ்சுக்கு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ பாஸ்தா கூடவே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவல் உருண்டை ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் கொடுத்து விட்டுருந்தேன்.